ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள், நான் எடுத்த உடனேயே முதலாளியாக வேண்டும் என்பது, ஒரு நிறுவனத்திற்கு முதலாளியாக வேண்டும் என்பது. ஆனால் அவர்களுக்கு ஒன்று புரியவில்லையே. ஏன் புரியவில்லை என்று தெரியவில்லை. என்ன காரணம் தெரியுமா? எடுத்தவுடன் எப்படி முதலாளியாக முடியும்? முதலில் ஒருவனிடம் இருந்து எது எது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்தவுடன் ஒரு கடை வைக்க வேண்டும் என்றால் அதில் லாபமும் வரும், நஷ்டமும் வரும். அது அனைத்தையும் நாம் கடக்க வேண்டும். அதையெல்லாம் யாரும் புரிந்து கொள்ளாமல் நான் இப்பொழுதே பணக்காரனாக வேண்டும் என்று அனைவருமே ஆசைப்படுகிறீர்கள். அதற்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இடுங்கள். நிச்சயமாகவே சகலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டு நான் எடுத்த உடனேயே முதலாளியாகத்தான் ஆவேன் என்று நினைத்தால் அது நிச்சயமாக முடியாது. நான் என்ன இப்படி சொல்கிறேன் என்பதை நினைக்காதீர்கள். முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவன் இந்த வேலையா பார்க்கிறாய், இந்த இடத்திலேயா நீ இருக்கிறாய், உன்னை நான் என்னவோ என்று நினைத்தேன், ஆனால் நீ இங்குதான் வேலை செய்கிறாயா என்று கேவலமாக பேசுகிறான் என்று நினைக்காதீர்கள். அப்படி பேசுபவன் ஒரு மனிதனே அல்ல. ஒரு மனிதன் என்றால் என்ன தெரியுமா? எந்த வேலைக்கு வேண்டுமானாலும் போலாம். ஆனால் போகும் இடத்தில் பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவன் பொருளில் கை வைக்கக்கூடாது. இது உண்மை. இங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம். ஆனால் எப்பொழுதும் மனமும் நம் எண்ணமும் சுத்தமாக இருந்தால் மட்டுமே போதுமானது. நம் கஷ்டப்படும் காலத்தில் யார் நமக்கு வந்து உதவி செய்தது? சற்று சொல், சற்று யோசித்துப்பார். நீ கஷ்டப்பட்டாய் அல்லவா? இப்பொழுது பட்டுக்கொண்டு எரிகிறாய் அல்லவா? இந்த நொடி உனக்காக யாராவது உதவி செய்தார்களா? இல்லை, உன்னை பார்த்து பாவம் இவள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று சொன்னார்களா? கிடையாதல்லவா? எல்லா விஷயத்திலும் நீயாகவே முடிவெடு. பொய் சொல்லாமல் அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருந்தாலே போதும். ஒரு மனிதன் நிச்சயமாகவே முன்னேறி விடுவான். உன்னிடம் இது இரண்டுமே உள்ளது. அதனால் நிச்சயமாகவே நீ வாழ்வில் முன்னேறுவாய். பொறுத்திரு. எடுத்த உடனேயே மேலே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அப்படி சென்றாலும் அது மிக சீக்கிரமாகவே சறுக்கி விட்டுவிடும். பொறுத்திரு. உன் வாழ்வில் இருக்கும் நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொள். நீ எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை நன்றாக எப்படி அதில் வெற்றி பெறுவது என்பதை தெரிந்து கொள். காலம் உனக்கான வெற்றியை கையில் வந்து சேர்க்கும். சீக்கிரத்தில் உன்னுடைய அனைத்து பாரங்களும் இறங்கும். சகலங்களும் உனக்கு கிடைக்கும். தைரியமாக இருந்தால் நீ என்னெல்லாம் நினைத்தாயோ அது அனைத்தையுமே பெறுவாய். ஓம் சாய்ராம்.